நம்ம சுகர் கட்ல வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா, ஹனி எடுத்துக்கலாமா, ரைஸ் எடுத்துக்கலாமா, மில்க் எடுத்துக்கலாமா? வாட் இஃப் நான் வந்து 21 டேஸ் வந்து சுகரை கட் பண்ண எனக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும், என்னோட பாடியில என்ன ரிசல்ட் காட்டும்? நீங்க சுகர் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, இல்ல ஆல்ரெடி ஒரு சுகர் கட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா கரெக்டா பண்றீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நான் இந்த வீடியோல ஆன்சர் சொல்றேன். நீங்க ரெடியா? அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? என் பேர் வந்து விஜய் சுந்தர். நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டடா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஒரு 2 டைம்ஸ் வந்து நோ சுகர் சேலஞ்ச் இருந்திருக்கு. அதை வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் என்னன்னா, ஃப்ரூட் சாப்பிடலாமா, ரைஸ் சாப்பிடலாமா, மில்க் சாப்பிடலாமா, இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். நம்ம நோ சுகர் சேலஞ்சில் இருந்தால் கூட நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து கன்சியூம் பண்ணோம், அதை விடவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம்னா, ஃப்ரூட்ஸில் வந்து நேச்சுரல் சுகர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட சுகர் இன்டேக் அதிகமாகிடும், அதனால அதையும் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆடட் சுகர்ஸை வந்து கட் பண்ணுவாங்க. அந்த ஆடட் சுகர்ஸ் தான் வந்து பிரச்சனையே தவிர இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகர் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ்ல வந்து கூடவே வந்து விட்டமின்ஸ் இருக்கும், ஃபைபர் இருக்கும். அதனால நமக்கு வந்து இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபேட்டாலாம் ஸ்டோர் ஆக போறது கிடையாது. ஆனால் அந்த ஆடட் சுகர் சாப்பிடும்போது அது வந்து ஒரு ஃபேட்டா ஸ்டோர் ஆகுமே தவிர ஃப்ரூட்ஸ்ல சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபேட்டா ஸ்டோர் ஆகாது. அதனால நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து கன்சியூம் பண்ணணும். ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணும்போது தான் நமக்கு பாடிக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதுலேருந்து கிடைக்கும் போது அது எதுக்குங்க வேணும், அதை விடவே விடாதீங்க. நீங்க என்னதான் நோ சுகர் சேலஞ்ச் இருந்தாலும் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க, அதை விடவே விடாதீங்க. செகண்ட், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு, ரைஸ் சாப்பிடலாமா, ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா, மில்க் சாப்பிடலாமா நோ சுகர்ல இருக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா, கமான் இதெல்லாம் வந்து நீங்க கன்சியூம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஆடட் சுகர்ஸை கட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் வருவோம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் மில்க் கூட நீங்க வந்து சக்கரை போட்டு சாப்பிட்ற ஒரு பர்சன்னா அதை வந்து நீங்க கட் பண்ணுங்களே தவிர நீங்க வந்து அந்த ஆடட் சுகரை வந்து ஆட் பண்றீங்க பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிட்டு நீங்க வந்து மில்கை வந்து வெறுசா குடிங்க. ரைஸ்லாம் வந்து நீங்க யோசிப்பீங்க, ரைஸ் சாப்பிட்றதுனால அது வந்து குளுக்கோஸா ஆட் ஆகி நமக்கு வந்து பிரச்சனை தான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க எப்பயும் போல நார்மலா ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்காக சுகர் சேலஞ்சில் இருக்குன்றதுக்காக ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணாம நார்மலா சாப்பிடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஆடட் சுகர்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு இதை எப்பயும் போல கன்சியூம் பண்ணுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து நீங்க அதிகமாக கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு அதெல்லாம் பெட்டரான ஒரு ஹெல்ப் இருக்கும். அதனால கமான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் விடணும் அப்படிலாம் யோசிக்காது. ஆனால் இப்போ சொல்றது நீங்க வந்து கட் பண்ணி தாங்க ஆகணும். அதாவது நோ சுகர் சேலஞ்சில் இருக்கும்போது நான் வந்து ஆல்டர்னேட்டா ஜாகரி யூஸ் பண்றேன், நாட்டு சக்கரை யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் ஹனி யூஸ் பண்றேன், டேட்ஸ் யூஸ் பண்றேன்னு கேட்டிங்கன்னா, கமான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா வந்து அந்த சுகரில் இருக்கிறது தான் இதுலேயுமே இருக்குது. சேம் அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ், சேம் அந்த அளவுக்குலாம் வந்து அப்படியே விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் வந்து கூஞ்சலாக கிடைக்காது. சேம் அதுக்கும் ஒயிட் சுகருக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டர். அந்த ஒயிட் சுகரை கன்சியூம் பண்ணும்போது இந்த ஜாகரி இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரே தவிர அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சூப்பரான ஃபுட் அப்படிலாம் கிடையாது. அதனால நீங்கள் வந்து நோ சுகர் சேலஞ்சில் இருக்கும்போது இந்த ஹனி சாப்பிட்றதா இருக்கட்டும், ஜாகரி சாப்பிட்றதா இருக்கட்டும், நாட்டு சக்கரையாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதுவுமே சாப்பிடாம இருங்க. இந்த 3 விஷயத்தினால வந்து அதுக்கு வந்து சுகருக்கு அப்படியே ஆல்டர்னேட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இருக்காது. பிளஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இந்த டேட் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, டேட்ஸுமே வந்து மாடரேட் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட். அது ரொம்ப அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே அந்த சேம் லெவல் ஆஃப் சுகர் அதிகமாக இருக்கிறதுலாம் இருக்கும். அதனால டேட் சாப்பிடும்போது கூட மாடரேட் லெவல், ஒரு நாளைக்கு 2 3 அந்த மாதிரி டேட் சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதை தாண்டிச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ அதனால இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இந்த செக்மெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து இந்த நோ சுகர் சேலஞ்சை எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போது. ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ். நீங்கள் வெறும் ஒரு 7 டேஸோ 21 டேஸோ இல்லை வந்து 30 டேஸ் இந்த சுகரை வந்து கட் பண்ணிங்கனாலே இவ்வளோ பெனிஃபிட்ஸும் பார்ப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், உங்களோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக மாறுங்க. நீங்கள் வெறும் 21 டேஸ் உங்களோட சுகரை நீங்கள் வந்து கட் பண்ணிங்க, இந்த ஆடட் சுகர் இது எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக மாறும். ப்ளஸ் உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஃபேட் எல்லாமே குறைஞ்சி உங்களோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஷார்ப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னே இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்போது அது எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்கின் இருக்கும். இதுவே ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. செகண்ட், நம்ம ஆடட் சுகர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும்போது நம்ம வந்து டியூரிங் தி டேல ரொம்பவே ஆக்டிவாக இருப்போம், ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து 21 டேஸ் சேலஞ்ச் எடுக்கும் போதே ரிசல்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள், ஐ பட்டனில் தரேன். அதில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இன்னும் பெட்டராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அது வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பாருங்கள். தேர்ட், உங்களுக்கு ஸ்லீப்பில் ப்ராப்ளம் இருக்கா, லேட்டாக தூங்குறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரலன்னு நினச்சிங்கன்னா சுகரை கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சீக்கிரமாக தூங்குவீங்க, அதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், நீங்கள் என்னைய மாதிரி சுகருக்கு ரொம்பவே அடிக்டடாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் வந்து சுகரை கட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எனக்கு சுகரே வேணான்னு. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க இல்லை எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா அது வந்து கொஞ்ச நாளுக்கு தான், வந்து ஃபர்ஸ்ட் 2-3 நாளுக்கு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அடிக்டடாக ரொம்ப சுகர் வேணும்னு நினைப்பீங்க. பட் அதுக்கப்புறமா வந்து போக 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 எனக்கு சுகரே வேணாம், யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை காமிச்சா கூட உங்களுக்கு வேணாம்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து மாறிடும். நெக்ஸ்ட், ரொம்பவே முக்கியமான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சுகரை கட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். வெயிட் வந்து
குறையும். லாஸ்ட் செக்மெண்ட் நீங்கள் வந்து சுகரை கட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிங்க, இதான் ஃபஸ்ட் டைம் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்தோடனே நான் வந்து ஒரு 7 days 21 daysலாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஒயிட் சுகரில் தான் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் சுகரை வந்து கட் பண்ணிங்கன்னா, இருக்கிறதுலே ஒயிட் சுகர் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. அதை வந்து கட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம எடுத்தோடனே உங்களை சுகரெல்லாம் கட் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் இந்த ஜாகரி, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஹனி யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஹேபிட்டாக மாற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இதை தான் பண்ணேன், நோ சுகர் சேலஞ்சில் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீட்டில் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒயிட் சுகரை கன்சியூம் பண்ண மாட்டேன், அதுக்கு பதில் ஜாகரி எல்லாரையுமே நான் மாற்றினேன், வீட்டில் இருக்க எல்லாரையுமே நான் மாற்றினேன். எதுக்காகனா அது வந்து டேஞ்சரஸ்ன்னு தெரியும் போது ஓகே கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அண்ட் தென் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சுகர் இன்டேக் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். எங்கே அதிகமாக இருக்குன்னா மோஸ்ட்லி ஸ்நாக்ஸாக இருக்கும், பிஸ்கெட்ஸாக இருக்கும், அதை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அதிகமாக குடிக்கிற ஒரு பர்சன்னா அதை கட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸே குடித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து சுகர் போடாமல் குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து நோ சுகர் சேலஞ்ச் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது, பெருசாக வந்து தெரியாது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் நான் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே நான் குடிக்க மாட்டேன் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பின்னாடி லேபிளை படிச்சுட்டு தான் வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். இதில் வந்து ஆடட் சுகர்ஸ் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், க்ரீம் பிஸ்கெட்லாம் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். இது 2 விஷயத்தை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுகர் இன்டேக்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. தேர்டு நீங்கள் வந்து சேலஞ்சாகவே எடுத்துருங்க. கமான் நீங்கள் வந்து ஒரு 7 daysோ ஒரு 21 daysோ உங்களால் எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துருங்க. 21 daysோ இல்லை 7 days நான் வந்து சுகரே கன்சியூம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து சேலஞ்சா எடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் முடியுங்க. என்னால் முடியும் போது உங்களாலே முடியும். இந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து சுகரை கட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட கமெண்ட்ஸை வந்து ரீட் பண்ண முடியுது, நிறைய பேரோட வீடியோவில் பார்க்க முடியுது. நான் சுகரை கட் பண்ணிட்டேன், நான் 45 days இருக்கேன், 50 days இருக்கேன், 100 days வந்து சுகரே சாப்பிடலன்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எல்லாராலையும் முடியும். கரெக்டாக கமாண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு சுகர் பிடிக்குமே, எப்படி நான் சாப்பிடாம இருப்பேன் நீங்கள் யோசிப்பீங்க. பட் வந்து ஒரு 1 week தாண்டினதுக்கு அப்புறம் எல்லாராலையுமே முடியும். அது ஈஸியாக மாறிடும். அந்த சேலஞ்ச் ஓகே இது நல்லதாக இருக்குது, இது நல்லா இருக்குது, நமக்கு ஹெல்த்தாக இருக்கும், நம்ம ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லி நீங்களே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்லியிருக்கேன்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமான் கண்டிப்பாக இந்த சுகரை வந்து கட் பண்ணுறத ஒரு சேலஞ்சாக எடுங்க. உங்களுக்கே அந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நீங்கள் லைக் பட்டன் தட்டும் போது தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸோ தட் யூஸ் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோ போகட்டும்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து எத்தனாவது நாளாக இன்றைக்கி நோ சுகர் சேலஞ்சில் இருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நோ சுகர் சேலஞ்ச் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எத்தனாவது டேன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளஸ் சேனலுக்கு நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணுமா? அப்போ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் லைஃப் ஹாப்பி. அன்டில் திஸ் பாய், பை பை.